அநேக நேரத்துல நாம் அவர் என்ன பண்ணிடுறோம்னா புரிஞ்சுக்கிறது இல்லாம அப்பா நமக்கு ஒரு விஷயத்த அனுமதிக்கும் போது அப்ப ஏன் இதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காம என்ன பண்ணிடுறோம்னா மாறாக நம்ம அவர் என்ன பண்ணிடுறோம், திட்டிடுறோம், கோவப்பட்டுட்டு அவரை விட்டு விலகி நம்ம ஆத்மாவை நம்ம தான் கெடுத்துக்கிறோம். பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காம போதுன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா அப்பாக்கு அது முன்னாடியே தெரியும், நம்முடைய ஏசப்பாக்கு முன்னாடியே தெரியும் அதனால ஒரு தீமை வரப்போகுது அப்படின்னு. அந்த தீமையை வரக்கூடாதுன்றதுக்காக தான் தடுக்கிறாரு. நம்மளுடைய பிள்ளைகளுக்கே உதாரணமா எடுத்துக்கோங்க, சில விஷயத்த நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல கேட்கும் பொழுது நாம அதோடைய பின் விளைவுகளை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பிள்ளையை அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு 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 கேண்டல்ல ஒரு நெருப்பு இருக்குன்னா நம்ம பிள்ளை அதுகிட்ட விளையாட போச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகிட்ட அது தொடக்கூடாது, தொட்டா சுடுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேண்டில் ஒதுக்கி தூரமா வைப்போம். ஆனா இது பார்க்கறதுக்கு பிள்ளைக்கு கடினமா இருக்கலாம், என்ன அப்பா அதை செய்ய விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஒரு நன்மை இருக்கு. ஏன் நன்மை இருக்குன்னா, இதுல போயிட்டு அந்த பிள்ளை கை வச்சுச்சுன்னா என்ன